நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, உங்களோட டெக்ஸ்ட்டு இல்லைனா ஒரு ஷேப்க்கு எட்ஜஸில் மட்டும் ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றது தான். சொன்னால் புரியாது. இப்போ அதுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இது மாதிரி அந்த எட்ஜஸில் மட்டும் ஏதாவது ஒரு ஸ்டைலு, ஏதாவது ஒரு மெட்டல், இது மாதிரி ஒரு எஃபெக்ட்டு, இது மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஸ்டைல்ஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 ஸ்டைல்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. 4 ஃபார்மேட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி டெக்கரேட்டிவ் எட்ஜஸ் அப்படின்னு ஒன்று, அடுத்தது கிளிட்டர் எட்ஜஸ்னு ஒன்று, அடுத்தது மெட்டல் எட்ஜஸ்னு ஒன்று, ரெயின்போ எட்ஜஸ் ஒன்று, டெக்ஸ்டர் எட்ஜஸ் ஒன்று. மொத்தம் இது மாதிரி 5 ஸ்டைல் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த 5 ஸ்டைலையும் நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு இல்லை ஏதாவது ஷேப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட ஷேப் எது வேணால் இருக்கலாம், அந்த ஷேப்பு ப்ளஸ் அந்த ஸ்டைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு எஃபெக்ட் வந்து அதுவே வந்து அப்ளை ஆகிடும். அதே மாதிரி ஏதாவது டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணுங்கள், இது மாதிரியான ஒரு எட்ஜஸில் ஒரு எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, அது எப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இதுவரையிலும் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய்ட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க. இந்த ஃபைல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டைல் இருக்கும். ஒன்று வந்து டெக்கரேட்டிவ், இன்னொன்று வந்து கிளிட்டர், அடுத்தது வந்து மெட்டலு, அடுத்தது ரெயின்போ, அடுத்தது டெக்ஸ்சர். இது மாதிரி 5 ஸ்டைல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. இப்படி லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு என்ன வேணால் டெக்ஸ்ட்டு இல்லை ஏதாவது ஷேப் என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் டெக்ஸ்ட் எதாவது எடுத்துக்கிறேன், பேர் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு வேறு எதாவது ஃபாண்ட் எதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும், அதனால் வேறு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேன். இந்த விஷயத்துக்கு நம்ம அந்த ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போமா. லேயர் பேனல் போங்க. லேயர் பேனலில் லேயருக்கு சைடில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டைலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டெக்கரேட்டிவ் போகலாம். ஓகேங்களா, டெக்கரேட்டிவில் என்ன ஸ்டைல் இருக்குது அப்படின்னு பாருங்கள். தட்ஸ் இட். ஓகேங்களா, ஓகேங்க, எனக்கு தேவையான அளவுக்கு எஃபெக்ட் கிடச்சிருச்சு, நல்லா இருக்குது இந்த ஸ்டைலு. ஆனால் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அது வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரோக் தான். ஓகேங்களா, ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரோக்கோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள். அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, இதே மாதிரி உங்களோட ஷேப் இல்லைனா டெக்ஸ்ட்டுக்கு எட்ஜஸில் நீங்கள் தேவையான மாதிரி ஒரு ஸ்டைல் வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த விஷயத்தை ஒரு ஷேப்புக்கு ட்ரை பண்ணலாம். ஷேப் ஏதாவது எடுத்துக்கலாமா, ஒரு கஸ்டம் ஷேப்ஸ் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி ஒரு ஷேப் செலக்ட் ஆகிருக்கு, அந்த ஷேப்லேயே நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஷேப் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த ஷேப்புக்கு வந்து நான் வந்து ஸ்டைல் வந்து அப்ளை பண்ண போகிறேன். லேயரில் போய்ட்டு சைடில் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேறு ஏதாவது ஸ்டைலை ட்ரை பண்ணோம். என்ன பண்ணலாம், மெட்டல் இல்லைனா ரெயின்போ ட்ரை பண்ணலாமா. ரெயின்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இதோட ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து ஒரு 10 அந்த ரேஞ்சு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இதே மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அந்த ஸ்டைல்ஸ் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் 4 மாடல் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸ்டைல்ஸில் நாம் ஏற்கனவே டெக்கரேட்டிவ் பார்த்தோம், இப்போ கிளிட்டர் பார்க்கலாம். அதில் ஸ்ட்ரோக்கோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இதே மாதிரி தாங்க மற்ற மெட்டலு, டெக்ஸ்சரு இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மொத்தம் 5 ஸ்டைல்ஸ் இருக்குது. இந்த 5 ஸ்டைல்ஸில் நிறைய வித்தியாசமான கலர்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குது. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டெக்ஸ்ட்டு இல்லைனா
ஏதாவது ஒரு ஷேப், அதுக்கு நீங்கள் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன நண்பர்களே, கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.